வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து களம் இறங்கும் தாவேகா. யாருடனும் கூட்டணி இல்லை. தாவேகா நாங்கள் ஒரு கட்சி தனியாக நின்றாலே எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது. மற்ற கட்சிகள் அது எத்தனை முறை முதலமைச்சர் ஆட்சி செய்திருந்தாலும், எத்தனை முறை முதலமைச்சராக இருந்தாலும் அவர்களை விட தற்போது எங்களுக்கு அதிக செல்வாக்கு எங்கள் தலைவருக்கு இருக்குது அப்படின்னு விஜய் குறித்து கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பொறுப்பாளர் ஆதவ அர்ஜுன் அவர்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு குறித்து பேசுகின்ற போது பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. தாவேகா 2026 தடம் பதிக்கும், வெற்றியை பெறும், எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் தான் முதல்வர், நீ வேணா எழுதி வச்சிங்க அப்படின்னு அதிரடி காட்டக்கூடிய தாவேகாவுடைய பொறுப்பாளர்கள். யாருடனும் கூட்டணி இல்லை. கூட்டணி இல்லாமல் ஒரு கட்சி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில், இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் வெற்றி பெற முடியுமா ஒரு கேள்வி இருந்தாலும் கூட உண்மையிலே பார்க்கின்ற போது தமிழக வெற்றி கழகத்திற்கு தமிழகத்தில், அதாவது குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வு காலகட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் நகர்வுகளில் தாவேகாவுக்கு ஒரு இடம் இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாராலையும் நம்பக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு எந்த விஷயம் எடுத்தாலும் இன்னைக்கு விஜய் அவர்களுடைய அந்த அரசியல் பார்வை, அரசியல் பேச்சு இல்லாமல் எந்த தொலைக்காட்சியும் இன்னைக்கு விவாத பொருளே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடோட இன்னைக்கு அரசியல் களத்தில் விஜய் அவர்கள் தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக உருவாக்கி கொண்டிருக்கிறார். தமிழகத்தில் எப்படியாவது விஜய் அவர்கள் அடுத்து முதல்வராக ஆக்க வேண்டும் அப்படிங்கிறது தாவேகாவுடைய தொண்டர்களும் மக்களும் பொதுமக்களும் மிகப்பெரிய அளவில் முயற்சி செய்கிறதும் அவங்களுடைய விருப்பத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை வெற்றி கழகமாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறத பெரிய அளவில் முயற்சி பண்ணுறாங்க. இது மாற்று கருத்துக்கு இடமில்லை. கூட்டணி இல்லாமல், எந்த கட்சியினுடைய ஆதரவு இல்லாமல் வெற்றி பெறுகிறார்களா, வெற்றி பெறுவார்களா, வெற்றி பெற முடியுமா பல்வேறு கேள்விகள் இருந்தாலும் அதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதுங்கிறது ஒரு அரசியல் நிலைப்பாடாக இருக்கிறது. திமுக மீது இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தி வாக்குகளும் பாஜக அதிமுக மீது இருக்கக்கூடிய அதிமுக மீது அதிருப்தி கிடையாது, அது பாஜகவில் அதிமுக கூட்டணி இருக்கிறதுனால அது ஒட்டுமொத்தமான அதிருப்தியாக பார்க்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது. அந்த அதிருப்தி வாக்குகள் தாவேகாவுக்கு வாக்குகளாக பதிவாகுமா? இன்னொரு பக்கம் சீமானுடைய வாக்குகள் கூட, சீமானுக்கு இன்னைக்கு 7% 8% வாக்குகள் இன்னைக்கு அவர்கள் இருக்கிறது. அந்த வாக்குகள் எல்லாம் தாவேகாவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு வாய்ப்புகள் இல்லை. சீமான் அவர்கள் எந்த தேர்தலிலும் தனித்து போட்டியிடக்கூடிய ஒரு கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளராக, கட்சியுடைய தலைவராக சீமான் அவர்கள் செயல்படுகிறாங்க. அவர்களுடைய வாக்குகள் 1% 1% குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. தவிர ஒட்டுமொத்த வாக்குகளும் நாம் தமிழ் கட்சியிலிருந்து மொத்த வாக்குகளும் தாவேகாவுக்கு போகும்னு சொல்லவே முடியாது. ஏன்னா எப்பவுமே சீமான் அவர்கள் எந்த கூட்டணியிலும் இல்லாமல் தனித்து இவ்வளவு பெரிய வாக்குகளை சேர்த்திருக்கிறார். 8% வாக்குகளை சேர்த்திருக்கிறாருங்கிறது அது மிகப்பெரிய ஒரு சாதனை. அப்படிப்பட்ட ஒரு சாதனையை முறியடிக்கணும்னா அது சாத்தியக்கூறுகள் அல்ல. அதாவது விஜய் அவர்களுக்கு தனி ட்ராக்கு, தனி செல்வாக்கு, தனி ரசிகர் பட்டாலும், தொண்டர்கள் பட்டாலும், வாக்குகள் இப்படின்னு பல ட்ராக் இருக்கிறது. இது சீமானுக்குரிய 8% வாக்குகள். இந்த 8% வாக்குகளை எப்படியாவது தன் பக்கம் கொண்டு வரணும், இழுக்கணுங்கிறது எடப்பாடி பழனிசாமியுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணமாக இருக்கிறது. அதற்கும் சீமான் இடம் கொடுக்கவில்லை. தமிழக வெற்றி கழகத்துக்கும் சீமான் இடம் கொடுக்கவில்லை. அந்த வாக்குகள் தாவேகாவுக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அது சாத்தியக்கூறுகளில் இப்படி பல்வேறு ட்விஸ்டுகள் 2026 அரசியல் தேர்தல் களத்தில் அதிரடி காட்டக்கூடிய அரசியல் தலைவர்கள் 2026 எந்த கட்சிக்கு சாதகமான வெற்றி வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்க்கின்ற போது திமுக, அதிமுக, பாஜக கூட்டணி, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சியுடைய ஆதரவோட பாஜக கூட்டணி செயல்படுமா அப்படிங்கிற இன்னொரு பார்வையும் இருக்கிறது. தற்போது இருக்கிற நிலவரப்படி 4 முனை போட்டி அது மும்முனை போட்டியாக கூட மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல முடிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் 2026 அப்படிங்கிறது எம்ஜிஆருக்கு இருந்த செல்வாக்கு விஜய் அவர்களுக்கு இருக்கு அப்படின்னு தாவேகாவுடைய முக்கிய பொறுப்பாளர்கள்லாம் நம்புறாங்க. மக்கள் செல்வாக்கு அதிக அளவில் விஜய்க்கு இருக்குதுன்னு நம்புறாங்க. அந்த நம்பிக்கை வாக்குகளாக மாறுகிறதா, வாக்குப்பதிவுகளாக மாறுகிறதா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி. அப்படி ஒரு வாக்குகள் பதிவாகின்ற பட்சத்தில் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய எதிர்கால அரசியல் நகர்வுகள் அடுத்தடுத்து நகர்ந்து கொண்டு தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் தவிர்க்க முடியாத ஒரு தாவேகாவுடைய தலைவராக விஜய் அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார். எந்த தொலைக்காட்சி எடுத்தாலும் தாவேகா பற்றி பேசாத எந்த ஊடகமும் இல்லைங்கிற அளவில் இன்னைக்கு தாவேகா வளர்ந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். கொள்கை எதிரி, அரசியல் எதிரி அப்படின்னு 2 கட்சிகளை எதிரிகளாக நிற்பாட்டி அவர்களுக்கு எதிராக அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய இலக்கு 2026
பலிக்குமா? பொறுத்தது பார்க்கலாம். நன்றி.